Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-commerce application is one of the online shopping app now available at Play Store and App Store. நீங்கள் ஈஸியாக உங்கள் க்ராசரி ஐட்டம்ஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், உங்கள் மணியை சேவ் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, உங்களுக்கான டிசி எப்படி வந்து ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இசேவை மூலிமா நீங்கள் ஈஸியாகவே வந்து உங்களுக்கான டூப்ளிகேட் டிசியை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐடி வந்து இது இசேவையில் ஐடியை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த சர்ச் அப்படிங்கிற ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல டூப்ளிகேட் டிசின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டூப்ளிகேட் டிசின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். டிஎஸ்இ 112ன்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டு நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் பாப்பப் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நான் சொல்ல போகிற இந்த மெத்தட் வந்து கவனமாக வந்து பாருங்கள். உங்கள் மொபைல் ஃபோன்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய லேப்டாப்பு சிஸ்டம் மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்கூலோடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ள இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல உங்களுடைய இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேண்டோட நேம், உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல் இந்த இடத்துல வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து எதுவோ அதை கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுங்க. உங்களுடைய மதர் நேமும் கரெக்டாக வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா as per ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருக்கும், ஸ்கூல் டிசியில் வந்து எப்படி இருந்துச்சோ அதே போல் அந்த இடத்துல கொடுக்கணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கொடுங்க. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் ஐடி வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கொடுங்க. இல்லைனா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90s கிட்ஸ்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் ஐடி வந்து இருக்காது. இந்த 2K கிட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக தான் எம்இஸ் ஐடியை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் அட்மிஷன் எல்லாமே போடுறாங்க. அதாவது இந்த 90s கிட்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்இஸ் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நீங்கள் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லை. உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் டீடைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஸ்கூலில் வந்து படிச்சிங்களோ அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். அதுக்கான டிசி வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து 10th to 12th மட்டும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், அதுக்கான டிசி தான் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஆப்ஷனுமே உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே பார்த்து நீங்கள் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு எந்த கிளாஸ்லேருந்து எந்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் வந்து படித்து முடிச்சிங்களோ அந்த கிளாஸ் இந்த இடத்துல வந்து கவனமாக நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். பிளாக் உங்களுடைய தாலுக்கு எதுவும் அந்த தாலுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் டைப்பு, நீங்கள் படித்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக இல்லை வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இல்லை வந்து அன்எய்டடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எல்லாமே கரெக்டாக வந்து இந்த இடத்துல கொடுங்க. எய்டட்னா எய்டட் அப்படிங்கிற கொடுத்துக்குங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்லோடு போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டிசி வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்கள் வந்து எழுதி கொடுங்க. அது எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி எஃப்ஐஆர் காப்பி வந்து கொடுப்பாங்க. அந்த காப்பி இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிசி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்கேன் பண்ணி இந்த ஜெராக்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அதை கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்லை அது இல்லை அப்படின்னா இந்த இடத்துல விட்டுருங்க. இது வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுவுமே வந்து கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் காப்பி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி தான் ஆகணும். இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் காப்பி நீங்கள் வந்து நேரடியாக போக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆன்லைன் மூலியமாகவே நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. tnpolice.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் பெட்டிஷன் வந்து போட்டுருங்க. அந்த போட்டு முடிச்சதுக்கான ஒரு ரெசிப்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும், பிடிஎஃப் கிடைக்கும். அதை கூட இந்த இடத்துல நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கான அந்த டூப்ளிகேட் டிசி வந்து பார்த்தோன்னா 1 or 2 வீக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இசேவை மூலியமாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு. அது மூலிமா நீங்கள் போய்ட்டு மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸுங்கிற கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை போட்டிங்கனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ.